அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்களா என்று கேட்டால் அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் கனவு காணுங்கள், கனவுகளை சொல்லுங்கள், அதை தீர்ப்பதற்கு ஒரு மாபெரும் புதிய திட்டத்தை நான் அறிவிக்கப் போகிறேன் என்று அடுத்து மக்களை ஏமாற்றுவதற்கு புதிய கனவு திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சி, ஸ்டாலின் அரசு தூக்கி எறிய மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையில் இவர் ஏதோ ராஜராஜ சோழன் அவருடைய மகன் உதயநிதி ராஜேந்திர சோழன் என்று ஒப்படை செய்து கொண்டு கற்பனையாக கதை விட்டு கொண்டு போட்டோ ஷூட் போல் அடுத்து ஆட்சிக்கு வந்து மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிப்பார். அப்ப கூட திட்டத்தை தான் அறிவிப்பார். இவர் அறிவிக்கிற திட்டம் எதையும் செயலுக்கு வந்ததில்லை, வாக்குறுதி எதையும் நிறைவேற்றதில்லை, எல்லாமே திட்டங்களாவே அறிவிச்சுட்டு இருக்காரு. அந்த முகத்தையே ஏற்காத மக்கள், அந்த மாணவ மாணவிகள், அந்த மடிக்கணினியில் இருந்த அந்த ஸ்டிக்கர்கள் இன்றைக்கு மாணவர்களால் கிழித்து எரியப்படுகிறது. இவர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா என்று அவர் சென்னையை திரும்பி பார்த்தால் தெரியும். நீங்க போராடுங்க, நான் வேணான்னு சொல்லல, நீங்க என்ன போராடினாலும் நாங்க கவனிக்க மாட்டோம், முதலமைச்சர் கவனத்துக்கு அது போகாது, நீங்க போராடுறது தப்பு இல்லை, அது உங்க விருப்பம், ஆனா அது எப்போ போராடணும்னா பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு போய் போராடுங்கன்றது உங்களுடைய பதில். ஆக உங்களுடைய கோரிக்கை முதலமைச்சருக்கு கொண்டு போகவே மாட்டோம், நீங்க அவர் அதை செய்ய மாட்டாரு, அதை செய்கின்ற திராணி தெம்பு அருகதை எங்ககிட்ட இல்லை. இளைநிலை ஆசிரியர்கள் போராடுறது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்றுல இருந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா எடுக்கிறாங்க. என்ன கல்வியில் சிறந்தது? தமிழ்நாட்டில் 208 பள்ளிக்கூடங்களை இந்த வருஷம் மூடினாங்க. அரசு பள்ளிகள், கிராம பகுதிகளில் இருந்த நடுநிலை பள்ளிகள், தொடக்க பள்ளிகள் என்று 208 பள்ளிகளை மூடு விழா நடத்திட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாதனைன்னு சொல்றாங்க. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை பேசுவதற்காக நேர்பட பேசுகிறேன். நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய சாதனையாக இன்றைக்கு மாபெரும் கனவு திட்டத்தை விரைவில் அறிவிப்பேன் என்று அரசு விழா நடத்தி அதில் சொல்லி மகிழ்ந்திருக்கிறார். இன்னும் 2 அமாவாசைகளில் திமுக ஆட்சி, ஸ்டாலின் அரசு தூக்கி எறிய மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையில் இவர் ஏதோ ராஜராஜ சோழன் அவருடைய மகன் உதயநிதி ராஜேந்திர சோழன் என்று ஒப்படை செய்து கொண்டு கற்பனையாக கதை விட்டு கொண்டு போட்டோ ஷூட் நடத்தி அதை விளம்பரங்களாக பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும், ஏன் சமூக ஊடகங்களுக்கும் வாரி இறைத்து ஒரு மீடியா மாபியாக்களை உருவாக்கி அதன் வழியாக எதிர்குரல் எழும்பாமல் அந்த குரலை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு இவர் ஏதோ இந்த மண்ணை ரட்சிக்க தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு தேவதூதனை போல இன்றைக்கு பேசிக்கொண்டு திரிகிறார். இடியமீனை போல இந்த நாட்டில் என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்று ஒரு எகத்தாளத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 525 வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களுடைய தேவைகளை, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக பொய்யான, போலியான, ஒப்பனையான நாடகம் நடத்தி அதன் வழியாக மக்களுக்கு போலியான வாக்குறுதிகளின் வழியாக 525 வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்தவர் மு.க. ஸ்டாலின். 525 வாக்குறுதிகளில் 1-2 தவிர எதையுமே செய்யவில்லை. ஆனால் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல், பதபதைப்பு இல்லாமல் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று
மு.க.ஸ்டாலின் முடங்கி இருக்கிறார். யார் எழுதி கொடுத்தாலும் அது என்ன என்று கூட விசாரிக்காமல் அப்படியே துண்டு சீட்டை நம்பி பேசுகின்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன் என்று கதை விட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இதையெல்லாம் சொல்லிவிட்டு மக்களிடம் உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கள், அதை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்கிறார். மக்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்களா என்று கேட்டால் அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் கனவு காணுங்கள், கனவுகளை சொல்லுங்கள், அதை தீர்ப்பதற்கு ஒரு மாபெரும் புதிய திட்டத்தை நான் அறிவிக்கப் போகிறேன் என்று அடுத்து மக்களை ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு ஒரு புதிய கனவு திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த திட்டத்தில் என்ன சாதனை என்றால் அந்த நிகழ்ச்சியிலேயே அதை செய்து காட்டியிருக்கிறார். இந்த கனவு திட்டம் என்ன என்றால், அங்கே இருந்த பெண்களிடம் குறைகளை கேட்டாராம் ஸ்டாலின். அவரால் தயாரிக்கப்பட்ட அந்த பெண்கள் அரசு அலுவலர்கள் அரும்பாடுபட்டு அவர்களை சமாதானப்படுத்தி அழைத்து வந்து நிறுத்தி வைத்திருந்தார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி எங்களுடைய கிராமத்திற்கு மினி பஸ் வேண்டும் என்று கேட்டாராம். அவர் உடனே அதை செய்தாராம். அதை போலவே ராணிப்பேட்டையை சேர்ந்த அமுதா என்கின்ற ஒரு கட்டிட மேஸ்திரியான என் கணவருக்கு வங்கியில் கடன் உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டாராம். இதையெல்லாம் செய்வதுதான் கனவு திட்டமா? இப்படி ஒரு முட்டாள்தனமான கதையை ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? ஒரு கிராமத்திற்கு மினி பஸ் வரவில்லை என்று அந்த பெண் கேட்கிறார் என்றால் அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை ஏன் செய்யவில்லை என்று அவரை பார்த்து கேட்பதற்கு துப்பற்ற, வக்கற்ற, திராணியற்ற முதலமைச்சர், அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் கல்லை வைத்துக் கொண்டு கட்சிக்காரனை விரட்டுகின்ற மிகப்பெரிய ஜாம்பவான் நாசர் பக்கத்தில் இருக்கிறார். அவரை பார்த்து அந்த மாவட்டத்தில் ஒரு கிராமத்திற்கு கூட இன்னும் பஸ் விட முடியாத ஒரு நிலையில் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? மினி பஸ் நாம் கேட்கின்ற கட்சிக்காரனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துருக்கோமே, அந்த ஊர்ல ஒரு மினி பஸ் ஏன் விடலன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லாத ஒரு முதலமைச்சர் இவர் சொல்றாரு, கனவு காணுங்க, அந்த கனவை நான் 2 அடுத்து ஆட்சிக்கு வந்து மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிப்பேன்றார். அப்ப கூட திட்டத்தை தான் அறிவிப்பார். இவர் அறிவிக்கிற திட்டம் எதையும் செயலுக்கு வந்ததில்லை, வாக்குறுதி எதையும் நிறைவேற்றினதில்லை, எல்லாமே திட்டங்களாவே அறிவிச்சிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்டிக்கர், பத்திரிகையில பார்த்தா பக்கம் பக்கமா விளம்பரம். ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினா கூட அதை டிசைன் பண்ணி ஓட்ட சொல்ல கூட அந்த வியூக வகுப்பாளர்கள் வகுத்து தர அந்த வியூக ஸ்டிக்கர்களை இவர்கள் விளம்பரப்படுத்துகின்ற பொழுது ஒரு செவுத்துல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினா அது தெரியும். ஆனா அந்த செவுறு முழுக்க ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னா அதை யாரு படிப்பாங்க? அது ஒரு தெரியும். அந்த அறிவு கூட இல்லாத ஒரு ஆட்சி நடத்துற ஸ்டாலின் இன்னைக்கு அரசாங்க பணத்தை கொள்ளடிப்பது போக மிச்சம் இருக்கின்ற கொஞ்சம் நெஞ்ச பணத்தை இது போல கட்சிக்காரனை வச்சுக்கிட்டு பணத்தை வச்சு இன்றைக்கு விளம்பரம் தேடுறதையும் மக்களை திசை திருப்புவதும் மக்களிடம் சென்று அதை செய்வேன் இதை செய்வேன் கதை விடுறதையும் வாடிக்கையா வச்சிட்டு இருக்காரு. அதுக்குதான் இன்னைக்கு இந்த கனவு திட்டத்துக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கி அதன் வழியாக சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் இன்றைக்கு தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் திமுக காரண இன்னைக்கு அரசு திட்டங்களை அமுல்படுத்துவரா மாற்றுறதுக்கு இன்னைக்கு அந்த திட்டத்தை 50 கோடியை செலவழிச்சு கடைசி நேரத்தில் ஐசியூல இருக்கிற இந்த ஆட்சி இன்னைக்கு அந்த திட்டத்தின்படியாக திமுகவுக்கு ஒரு மறுவாழ்வு தந்திர முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது எதுவும் இல்லை என்பதற்கு இந்த ஸ்டாலினுடைய இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை, வியூக வடிவமைப்பாளர்கள் தருகின்ற லேபிள் ஓட்டுற வேலையெல்லாம் மக்கள் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் ஒட்டுற ஸ்டிக்கர் எல்லாம் அவர் ஒட்டிட்டு போறதுக்குள்ளேயே அதை மக்கள் பிச்சு போடுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம்,
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டம். உயர்கல்வி படிக்கின்ற அனைவருக்கும் லேப்டாப் தந்தாங்க. அதை தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலையும் அதை தொடர்ந்து தந்தாங்க. இது அம்மாவினுடைய கனவு திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தில் சிறந்த நாடுகள், மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்ற பணக்காரன் வீட்டு குழந்தை வச்சிருக்கின்ற அந்த லேப்டாப்பை இந்த ஏழை குடியானவன் வீட்டு குழந்தை பயன்படுத்த வேண்டும், அதனுடைய பலரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னையே அதை தமிழ்நாடு முழுவதும் உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு புரட்சி தலைவி அம்மா வழங்கினாங்க. அந்த திட்டம் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அது ஒரு ஏழை மக்களின் கனவு திட்டமா இருந்தது. அன்னைக்கு லேப்டாப்பை பயன்படுத்துகின்றவர்கள் குறைவு என்பது மட்டுமல்ல, அதை பார்த்தவர்களே குறைவு என்ற நிலையில் இருந்த நேரத்தில் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கின்ற ஏழை குடியானவன் வீட்டு குழந்தை கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு அந்த மடிக்கணினி வழங்கி ஒரு சாதனையை செய்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதை தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் முன்னெடுத்து ஏறத்தாழ 54 லட்சம் பேருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மடிக்கணினி வழங்கப்பட்டு அவர்கள் அதை இன்றைக்கும் பயன்படுத்துகின்ற நிலைமையும், அதை பயன்படுத்தி கல்வியில் சிறந்தவர்களாக இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பணியாற்றுகின்ற வல்லுநர்களாக மாறிய செய்தியும் ஒன்றும் புதுசு இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இன்னைக்கும் பல மாணவர்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு பிறகு கூட புரட்சி தலைவி அம்மா தந்த அந்த மடிக்கணினி தான் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. எங்களுடைய ஏழ்மையில் நாங்கள் இவ்வளவு உயர்வான கல்வியை, உயர்ந்த கல்வியை, உலக தரத்திலான கல்வியை பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு புரட்சி தலைவி அம்மா தந்த அந்த லேப்டாப் தான் காரணம். அதை தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் தந்தாரு. அதிமுக ஆட்சியில தந்த இந்த லேப்டாப்பை இன்னைக்கு இந்த பொம்பை முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நிறுத்திட்டாருன்னு தொடர்ந்து மக்கள் குற்றச்சாட்டுகளை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். சட்டமன்றத்திலும் வெளியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து அதை தர வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். இப்படி இருந்த நிலையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு தொடர் பிரச்சார பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த எழுச்சி பயணத்தின் போது சிவகங்கை மாவட்டத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பயணம் செய்தார். அப்பொழுது அவர் ஒரு தொகுதியில் பயணம் செய்கின்ற பொழுது அன்றைக்கு மாலையில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றால் காலையில் அங்கே இருக்கின்ற மக்களை, சங்கங்களை, அங்கே இருக்கின்ற தொழிலதிபர்களை, இன்னும் மற்ற சமுதாயத்தில் பிற மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்பது, அவர்களுடைய தேவைகளை தெரிந்து கொள்வது அவருடைய வாடிக்கை. அப்படி அவர் கீழடியில் சென்று கீழடி பகுதிகளை ஆய்வு செய்கின்ற பொழுது அங்கே வந்த மதுரை பாத்திமா கல்லூரி மாணவர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த மடிக்கணினி வழங்குகின்ற திட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலும் தொடர்ந்தது. ஆனால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது தரப்படவில்லை. இதுவரை ஒரு மாணவ மாணவிகளுக்கு கூட அப்படி ஒரு மடிக்கணினி தரவில்லை. அதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று புரட்சி தமிழர் எடப்பாடியாரிடத்திலே அந்த மாணவ மாணவிகள் பாசத்தோடு கேட்டபோது அவர் சொன்னார், இந்த ஆட்சியில் தரவில்லை, அடுத்து 26-இல் என்னுடைய ஆட்சி, அம்மாவின் ஆட்சி அமையும், அப்படி அமைகின்ற பொழுது அனைவருக்கும் தருகிறேன் என்று சொன்னார். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இலவச மடிக்கணினி தருகின்ற திட்டத்தை கொண்டு வந்தது, தந்தது, தொடர்ந்து அதை தந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த விபத்தால் வந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சி தேர்தல் நேரத்திலே சொன்னது, மடிக்கணினி தரமாட்டோம், ஆனால் அதற்கு பதிலாக டேப் தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் இந்த 4.5 ஆண்டுகளாக எதை பற்றியும் கவலைப்படாமல், சொன்ன எதையுமே செய்யாமல்
டேப் தருகிறோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு புதியதாக மடிக்கணினி தருகிறோம், உலகம் உங்கள் கையில் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்ததாக ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி கொண்டு இன்றைக்கு கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினியை வழங்குகின்ற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இன்னும் முழுமையாக தரவில்லை, இப்பொழுதுதான் தருவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த திட்டத்தை அதிலே அந்த மடிக்கணினியின் மேல பாகத்தில் மு.க. ஸ்டாலினுடைய படம் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதன் உள்பகுதியிலும் படம் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதை தந்தவுடன் அதை வாங்கிய மாணவ மாணவிகள் அந்த படங்களை கிழித்து எரிகின்ற காட்சிகள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த முகத்தையே ஏற்காத மக்கள், அந்த மாணவ மாணவிகள், அந்த மடிக்கணினியில் இருந்த அந்த ஸ்டிக்கர்கள் இன்றைக்கு மாணவர்களால் கிழித்து எரியப்படுகிறது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகளும் அரசும் இன்றைக்கு ஒரு புதிய உத்தரவை போட்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், அந்த மடிக்கணினியில் இருக்கின்ற மு.க. ஸ்டாலினுடைய படத்தை கிழித்தால் வாரண்டி இல்லை, இந்த மடிக்கணினி ஓராண்டுக்கு வாரண்டி உள்ளது, அதை கிழித்து விட்டீர்கள் என்றால் அது பழுதுபட்டால் நாங்கள் பழுது பார்த்து தரமாட்டோம், அதை நீங்களாகவே பார்த்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு உத்தரவை இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது, மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியை மக்கள் எவ்வளவு வெறுக்கிறார்கள், மாணவ மாணவிகள் இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த ஆட்சிக்கு எவ்வளவு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பதை இந்த அறிவிப்பு உணர்த்துகிறது. இந்த மடிக்கணினியை பெற்றவர்கள் கூட அதில் இருக்கின்ற மு.க. ஸ்டாலினுடைய படத்தை ஏற்கவில்லை என்கின்ற பொழுது எவ்வளவு எதிர்ப்புணர்ச்சியோடு தமிழ்நாடு இருக்கிறது என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லுவதில் பலன் இல்லை. காரணம், இந்த அரசுக்கு அது தெரியும். இன்றைக்கு உளவுத்துறையும் அவர்களுடைய வியூக வகுக்கும் நிறுவனங்களும் அவர்களுக்காக புள்ளி விவரங்களை எடுப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற அவர்களுடைய தரவு நிறுவனங்களும் இன்றைக்கு அதிர்ச்சி செய்தியை தொடர்ச்சியாக மு.க. ஸ்டாலினிடத்தில் தந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை மு.க. ஸ்டாலினுடைய நிர்வாகத்துக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக, திமுக-காரர்களுக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த உருவத்தில் வந்தாலும் அவர்களை விரட்டி அடிக்க காத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டோம், நாங்கள் சொன்னதையெல்லாம் செய்து விட்டோம், நாங்கள் சாதனை படைத்து விட்டோம், இனி நாங்கள் செய்வதற்கு எதுவும் இல்லை, புதியதாக நீங்கள் உங்கள் கனவுகளை எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் செய்து காட்டுகிறோம் என்று இன்றைக்கு வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த வித்தை எடுபடும் என்று நம்பிக்கொண்டு அவர்களுடைய வியூக வகுப்பாளர்கள் வகுத்துக் கொடுக்கின்ற பாதையில் இன்றைக்கு ஆங்காங்கு மேடை அமைத்து அதற்கு பல்லாயிரம் கோடிகளை அரசு பணத்தை செலவழித்து இன்றைக்கு ஆட்களை திரட்டி தங்களுடைய சாதனைகளை சொல்வதாக நினைத்து மக்களை ஏமாற்றுவதாக கொண்டு வந்து அடைத்து வைத்து அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற நிலையில் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா என்று அவர் சென்னையை திரும்பி பார்த்தால் தெரியும். நேற்றைய தினம் தலைமை செயலகத்தை நோக்கி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் பேரணி, தலைமை செயலகத்தில் முதலமைச்சரை சந்திப்பதற்காக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி இன்றைக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கவில்லையே என்று எதிர்பார்ப்போடு அவர்கள் இவரை சந்திக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பாவம் டிபிஐ ஆபீஸில் போராடினார்கள், அண்ணா அறிவாலயத்தில் நின்று போராட்டம் நடத்தினார்கள், மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்தினார்கள், எழும்பூரிலே நின்று போராட்டம் நடத்தினார்கள். இப்படி எங்கெங்கு வாய்ப்பு இருக்கிறதோ கிளாம்பாக்கத்தில் போராட்டம் நடத்தினார்கள். எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்தி பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு நாள்தோறும் போராட்டம், ஏறத்தாழ ஒரு 13-14 நாளா தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இதுல இடையில அவங்களுக்கு விடுமுறை இருந்தது, அதனால அவங்க விடுமுறையில வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் திறந்ததற்கு பிறகு பள்ளிக்கூடத்திற்கு போகாமல்
இன்னைக்கு அவங்க தொடர்ந்து போராடுறாங்க. அவங்களுடைய கோரிக்கை வேற ஒண்ணும் இல்ல. சம வேலைக்கு சம ஊதியம் தருவேன்னு சொல்லி உங்க தேர்தல் அறிக்கையில அறிவிச்சீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சு தரோம்னு சொன்னீங்க. அதை நம்பி நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். எங்க குடும்பத்தினர் ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் உங்க ஆட்சி அமைப்பதற்கு, உங்க கட்சி வெற்றி பெறுவதற்கு, கூட்டணி வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய செல்வாக்கையும் பயன்படுத்தி உங்களை வெற்றி பெற வச்சோம். நீங்க போட்ட திருட்டு ஓட்டு கூட நாங்க உடந்தையா இருந்து வெற்றி பெற வச்சோம். எங்களுடைய போஸ்டல் வாக்குகள்லாம் உங்களுக்கு தான் வந்தது. எனவே நாங்கள் எல்லா வகையிலும் இந்த ஆட்சி உருவாவதற்கு காரணமானவர்கள். எங்களுடைய கோரிக்கையை திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியா நீங்க தந்தீங்க, அதை ஏன் செய்யலன்னு அவங்க கேட்கிறாங்க. இதுவரைக்கும் அதுக்கு உருப்படியான பதிலை சொல்ல முடியாத மு.க. ஸ்டாலின் அவங்கள வந்து எங்க கிட்ட பேசுங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க போராட்டம் நடத்த சொல்ல, நாங்க அடைக்காமலே எங்க இடத்துக்கு வந்து உங்க கோரிக்கை எல்லாம் நியாயமான கோரிக்கை, அதை நான் நிறைவேற்றி தரேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டீங்களே. இன்னைக்கு எங்க கோரிக்கையை நிறைவேற்றலன்னு நாங்க சொல்றதுக்கு நீங்க வந்து உங்களை பார்க்க கூட முடியலையே, நீங்க வந்து கேட்கவே இல்லையே. பள்ளிக்குள்ள அமைச்சர் வராரு, சில நேரங்கள்ல அவரை போய் பார்க்க முடியல, அதை மீறிக்கிட்டு நாங்க போனா அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நான் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்றாரு. நீங்க தான் தேடி வந்து வாக்குறுதியை ஏத்துக்கிட்டீங்க, நீங்களே அதை சொன்னீங்க. இப்போ என்ன அவர் கவனத்துக்கு கொண்டு அப்போ கவனம் இல்லாம இருக்கிறாரா, அல்லது அந்த கோரிக்கை முதலமைச்சருக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. இந்த நாட்டுல நடக்கிற ஆட்சி நாங்க 4.5 வருஷம் 4.25 வருஷமா ரோட்ல போராடிக்கிட்டு இருக்கோம், இது வந்து முதலமைச்சருக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ற துப்பு இல்லாத, வக்கு இல்லாத, திராணி இல்லாத, அறிவில்லாத பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றாருன்னா, நீங்க போராடுங்க, நான் வேணான்னு சொல்லல, நீங்க என்ன போராடினாலும் நாங்க கவனிக்க மாட்டோம், முதலமைச்சர் கவனத்துக்கு அது போகாது, நீங்க போராடுறது தப்பு இல்லை, அது உங்க விருப்பம், ஆனா அது எப்போ போராடணும்னா பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு போய் போராடுங்கன்றாரு. இதுதான் அவங்களுடைய பதில். ஆக உங்களுடைய கோரிக்கை முதலமைச்சருக்கு கொண்டு போகவே மாட்டோம், நீங்க அவர் அதை செய்ய மாட்டாரு, அதை செய்கின்ற திராணி தெம்பு அருகதை எங்க கிட்ட இல்ல, நீங்க போராடிக்கிட்டே இருங்க, ஆனா பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் படிப்பை மட்டும் நீங்க பாத்துக்குங்கன்னு கேட்கிறார். இதுதான் அவர்களுடைய இன்றைக்கு நிலையா இருக்கு. இன்னைக்கு தொடர்ந்து அவர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேற்றுல இருந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கொஞ்ச நாள் அமைதியா இருந்து இவங்களை நம்பி இவங்க வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி அவங்க பலமுறை பள்ளி கல்வி இயக்குனர் அலுவலகத்திலையும் பல இடங்களையும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் போது அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி அவர்களை தூக்கி ரோட்ல வீசின காட்சிகளும், அவர்களை கைது செய்து கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் விட்டு வந்த சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. இப்படி தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் என்று சொன்ன ஸ்டாலின் அவங்கள பார்த்து பேசல, அவங்களுக்கு எதுவும் செய்யல, அதுக்கும் ஒரு தீர்வு இல்லை. அவங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நேற்று புதுசா ஊராட்சி செயலாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் இவங்க ஏதோ திமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி வச்சிருக்கோம், எங்களை யாரும் வெல்ல முடியாது, நாங்கள் எந்த தேர்தல் வந்தாலும் நாங்க தான் வெற்றி பெறுவோம், மு.க. ஸ்டாலின் பிறந்ததுல இருந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து அவர் வெற்றியை பெற்றுட்டு வராருன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி ஒன்றியங்கள் பதவி முடித்ததற்கு பிறகு இன்றைக்கு 1.5 வருஷம் ஆக போது தேர்தல் நடந்ததுக்கு பயம். இன்னைக்கு ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஊராட்சிகளிலும் தேர்தலே நடத்தல. தேர்தல் நடத்தினா அதிமுக ஜெயிச்சிடும் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பயந்துகிட்டு இன்னைக்கு தேர்தலையே நடத்தாத 9 மாவட்டங்களை தவிர மொத்த மாவட்டங்களில் இன்றைக்கு உள்ளாட்சி நிர்வாகங்கள் இல்லாத நிலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்ற முடியாத சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் ஆணுக்கு நிகராக பெண்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மா இந்த நாட்டில் கிராம பகுதிகளில் இருக்கின்ற பெண்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் வலிமை பெற வேண்டும், ஆளுமை மிக்கவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும். அதற்கு என்ன வழியில் யோசித்தாங்க? ஆண்களுக்கு இணையா
50 விழுக்காடு பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாகவும் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களாகவும் நகராட்சி தலைவர்களாகவும் வரணும்னு அவங்க சட்டம் போட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளில் 50 விழுக்காடு பெண்கள். அதை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதன் அடிப்படையில் நடந்த தேர்தலில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களாகவும் ஊராட்சி மன்ற தலைவர்களாகவும் இருந்தாங்க. ஆனா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு 1.5 வருஷம் ஆக போது தேர்தல் நடத்துறதுக்கு நேரம் இல்லை, நினைப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா அதிமுக வெற்றி பெற்றுன்ற பயத்துல அதிமுக கூட்டணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஆற்றல் இல்லாத திமுகவை வைத்துக் கொண்டு தேர்தலை நடத்த முடியாது. தோழமை கட்சிகள் ஆளுக்கு ஒரு பக்கம் சீட்டு கேட்பாங்க. இதையெல்லாம் கடந்து போக முடியாதுன்னு தேர்தலையே நடத்தாம இந்த ஊராட்சி செயலாளர்களை வச்சுட்டு இன்னைக்கு நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் ஊராட்சிகளில் நிர்வாகம் இல்லை. அந்த நிர்வாகத்தை இந்த ஊராட்சி செயலாளர்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இப்ப போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஊராட்சிகள் இயங்குவதற்கு மக்கள் தேர்வு செய்தவர்கள் நிர்வாகத்தை நடத்தணும். ஆனா ஊராட்சி செயலாளர்களை வச்சுட்டு நிர்வாகம் நடத்துற நிலையில அந்த ஊராட்சி செயலாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார். இதுதான் கனவு காண சொன்ன ஸ்டாலின். இதையெல்லாம் தெரியாதா? இன்னைக்கு அவங்களுடைய பிரச்சனையை கேட்பதற்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. இப்படி செவிலியர்கள் போராட்டம் அவங்க நாங்க கொரோனா காலத்துல இருந்து கடுமையா வேலை செஞ்சோம், மக்கள்லாம் நிம்மதியா வீட்டுல இருக்கிறதுக்காக அந்த நோயினுடைய தாக்கத்தை நாங்கள் தாங்கிக் கொண்டு எங்களுடைய உயிரை பணயம் வைத்து நாங்கள் பணியாற்றினோம், எங்களை பணி நிரந்தரம் சொல்லி நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலையே, அதை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவங்கள போராட விடாம கைது செய்யறது, கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் இறக்கி விட்டு போறது, நாள் முழுவதும் பேருந்துகள்ல ஏத்திக்கிட்டு மண்டபம் கிடைக்காம ரோடா அலைய விட்டு ராத்திரி ஆனவுடனே இறக்கி விட்டு போறது, இப்படி தொடர்ந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல அந்த செவிலியர்கள் மனம் வெதும்பி ஸ்டாலினுக்கு சாபம் விட்டாங்க. ஸ்டாலின் எங்க போனாருன்னு கேட்டாங்க. சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கதறல், ஸ்டாலின் மீது அவர்கள் கொண்ட கோபம் வெளிப்பட்டது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இந்த துப்புரவு பணியாளர்கள் சென்னை மாநகரத்துல தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 3 மாதமா போராடுறாங்க. அவங்களுடைய பிரச்சனையை கேட்கறது கூட யாரும் இல்லை. அவங்கள அடிச்சு துவைச்சி அவங்கள போட்டு மிதிச்சு அவங்க ரோட்ல கூட போராட விடாம அங்க நிக்காத இங்க நிக்காதன்னு சொல்லி இப்ப கடைசியில அவங்க கூவத்துல இறங்கி போராடுறாங்க. கூவம் அந்த கொடுமையான அந்த கூவ சகதியில் நின்று கொண்டு எங்களுக்கு வேலை கொடு, நாங்க வாங்கின சம்பளத்துக்கு வேலை கொடு, நாங்க வேலை செய்ய தயாரா இருக்கிறோம், எங்களுக்கு புதுசா நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், நீங்க சொன்னது போல அரசு ஊழியர் ஆக்க வேணாம், பணி நிரந்தரம் கூட பண்ண வேணாம், ஆனா நாங்க வாங்கியிருந்த சம்பளத்துல வேலை செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. நீங்க எடுத்துட்டு போய் சேகர் பாபாவோட சேர்ந்து தனியாருக்கு வித்துட்டீங்க, அவங்க எங்களுக்கு அந்த வேலைக்கு உரிய சம்பளம் தர மாட்டாங்க, அவங்க புதிய ஆட்களை வச்சுக்கிட்டு வெளி மாநிலங்கள்ல இருந்து ஆளை கொண்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை வாங்குறாங்க, அந்த வேலையும் கிடவே செஞ்ச எங்களுக்கு அந்த கூலி பத்தாது, நாங்க இவ்வளவு கூலி வாங்கிட்டு இருந்தோம், அந்த கூலியை ஏன் குறைக்கிறீங்க, நீங்க உயர்த்தி தரலனாலும் குறைச்சி தராதீங்கன்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. எங்களுக்கு வேலை கொடுன்னு கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஒருத்தருக்கு இல்லை. அவங்க விடுற சாபம் ஸ்டாலினுடைய குடும்பத்தை மட்டும் இல்ல, அந்த திமுக காரங்க அத்தனை பேரு குடும்பத்தையும் பாதிக்கின்ற அளவுக்கு அவர்கள் நாள்தோறும் கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, போராடுறாங்க, சகதியில உட்கார்றாங்க, எப்படியாவது எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க, எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இது எல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. இவர் போய் கனவு காண சொல்றாரு. அந்த கூவ சகதியில நின்றுகிட்டு போராடுற அந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன கனவு காண முடியும்? சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடுகின்ற இடைநிலை ஆசிரியர்கள் என்ன கனவு காண முடியும்?
எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுங்கள், எங்களுக்கு முறையான பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்களே, அவங்க போய் என்ன கனவு காணுவாங்க? அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு எல்லாம் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில இவங்களும் ஒரு அங்கமா சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு வேலை செஞ்சாங்க. அதுக்கு காரணம் கேட்க சொல்ல அவங்க சொன்னாங்க, எங்களுடைய கோரிக்கையை திமுக தன்னுடைய கோரிக்கையை ஏத்துக்குச்சு, நாங்க பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தணும், புதிய பென்ஷன் திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, இதை நீக்கணும்னு கேட்டோம். திமுக அதை செய்யறோம்னு சொன்னதோட மட்டும் இல்லாம திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியா அதை கொடுத்திருக்கு. இது எங்களுடைய கோரிக்கை இல்லை, திமுக கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி, அதை நிறைவேற்றுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜாக்டோ ஜியோ அவங்களோட கூட்டணி வச்சு நாங்க ஒப்பந்தம் போட்டோம், நாங்க திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிறதுனால எங்க ஆட்சி வந்ததுன்னா இதை செஞ்சிருவோம்னு ஆசிரியர்கிட்டையும் அரசு அலுவலர்கிட்டையும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாங்க. ஆனா அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் ஆசிரியர்கள் நம்பி இருந்தாங்க, அரசு அலுவலர்கள் நம்பி திமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாக்களிச்சாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? 4.5 வருஷமா பேச்சுவார்த்தை நடத்துறோம், செய்வாங்க இப்படி சொல்லி அந்த அரசு ஜாக்டோ ஜியோ கண்துடைப்பு போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சு ஒரு ஏமாற்று வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஏமாற்று வேலை 5 வருஷம் முடிகிற நேரத்துல இன்னும் ஒரு 2-3 அமாவாசையில இந்த ஆட்சி ஒழிய போற இந்த நேரத்துல இனியும் தொடர முடியாது. அவங்களுக்கு என்ன நோக்கம்? இந்த ஏமாற்று வேலை இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, திருப்பி அரசு ஊழியர்கள் ஆசிரியை ஏமாத்தணும். அப்ப ஏமாத்தினா அடுத்த தேர்தலில் அவங்களுடைய வாக்குகளும் அவங்களுடைய ஆதரவும் இந்த கூட்டணிக்கு இல்லைன்னா இந்த கூட்டணி டெபாசிட் எடுத்துடும். ஏற்கனவே எஸ்ஐஆர் மூலம் அந்த போலி வாக்கெல்லாம் போயிடுச்சு, அதனால திருட்டு ஓட்டு போடுறது பெரும்பகுதி முடியாது. இது போயிட்ட பிறகு இருக்கிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்ப்பு தொடர்ந்ததுன்னா திமுக டெபாசிட் பறி போயிடும்ன்ற நிலைமைக்கு வந்ததுனால இவங்களை எப்படியாவது சரி கட்ட முயற்சி பண்ணி இன்னைக்கு ஒரு குழு அமைச்சன்னு சொன்னாங்க. அந்த குழு அமைச்சாங்க, இவங்க வேலை நிறுத்தம் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்து உடனடியாக அந்த வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் யாருக்கு பலன் தரப்போகிறது? இதென்ன அவங்க திமுக சொன்ன வாக்குறுதி, ஜாக்டோ ஜியோ கேட்டது பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம். ஏற்கனவே இருந்த ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டில் அமலில் இருந்த செயல்பாட்டில் இருந்த அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்பதுதான் வாக்குறுதி. அதுக்காக தான் ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடத்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதான்னு கேட்டா ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லி அந்த போராட்டத்தை முடிப்பதற்காக அடுத்த தேர்தலில் மக்களை ஏமாற்றுவதை போல அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றுவதற்காக ஒரு கண் துடைப்பு டிராமா நடத்தி எல்லாரும் அந்த திட்டத்தை அறிவிச்சு இன்னும் அரசாணை கூட வரல. ஆனா அதுக்குள்ளேயே இவங்க போராட்டத்தை கைவிட்டாங்க. இந்த ஜாக்டோ ஜியோ ஒரு கூட்டம் நடத்தி கூட இந்த போராட்டத்தை கைவிடல. அவங்க அறிவிச்ச கோரிக்கைகள் அத்தனையும் என்னாச்சுன்னு தெரியல. ஆனா எதுவுமே இல்லாம இந்த ஒரு அறிவிப்பை நம்பி நாங்க எல்லாத்தையும் கைவிட்டோம், எங்களுடைய கோரிக்கை லட்சியங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறி போச்சுன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம போய் மு.க. ஸ்டாலினுக்கு இனிப்பு தர்றதும் உதயநிதிக்கு கேக் ஊட்டுறதும் அவங்க காலில் விழுந்து நன்றி சொல்றதும் இவங்க கூட்டணின்றதுக்காக ஒரு அரசு இந்த ஜாக்டோ ஜியோ திமுகவின் கூட்டணியின் ஒரு அங்கம் என்பதனால் இதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த மோசடி நாடகத்திற்கு மறுபடியும் தேர்தலில் திமுக ஆதரவு பெற வேண்டும் என்பதற்காக போட்ட இந்த நயவஞ்சக நாடகத்தை இந்த ஜாக்டோ ஜியோ தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வெகுண்டெடுத்திருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு ஸ்டாலினுடைய அரசின் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய நிலைமையா இருக்கு.
இன்னைக்கு ஒரு வாக்குறுதியை கூட ஒழுங்கா நிறைவேற்றாம அதுக்கு எதிரான மாறான அதை விட பாதிப்பான ஒரு திட்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்திட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்றாருன்னா அவர் என்ன மனநிலையில இருப்பாருன்னு நீங்க பாத்துக்குங்க. இன்னைக்கு மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு அளவே இல்லாத இப்படி ஒரு அயோக்கியத்தனமான தொடர்ச்சியான ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசு இந்த ஆண்டு கேட்டா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா எடுக்கிறாங்க. என்ன கல்வியில் சிறந்தது? தமிழ்நாட்டுல 208 பள்ளிக்கூடங்களை இந்த வருஷம் மூடினாங்க. அரசு பள்ளிகள், கிராம பகுதிகளில் இருந்த நடுநிலை பள்ளிகள், தொடக்க பள்ளிகள் என்று 208 பள்ளிகளை மூடு விழா நடத்திட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாதனைன்னு சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பள்ளிகள்ல 1100 பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கு. 1100 பள்ளிகள்ல தலைமை ஆசிரியரே இல்லை. பொறுப்பு ஆசிரியர்களை போட்டு இன்னைக்கு அந்த பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 208 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. 1100 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கு. தலைமை ஆசிரியர் இல்லாமல் பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் கவனிக்க நேரம் இல்லாம, இதையெல்லாம் பார்க்க வக்கில்லாம, துப்பில்லாம, அக்கறை இல்லாம இன்னைக்கு இருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் முதலமைச்சரும் கனவு காணுங்கள்னு யாரை பார்த்து சொல்றாங்க அதுதான் தெரியல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடுநிலை பள்ளிகளில் 300 பள்ளிகள் தலைமை ஆசிரியர் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதை போலவே 800க்கும் மேற்பட்ட உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை. ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இல்லைன்னா அந்த பள்ளி எப்படி நிர்வாகம் சிறப்பா நடக்கும்? அவங்களுக்கு சான்றிதழ் தருகின்ற பணி, கல்வி முடிச்ச பிறகு அவங்களுக்கு மதிப்பெண் பட்டியல் தருகின்ற பணியெல்லாம் யார் செய்யறாங்க? இதை கேட்டா இது என்ன அதிசயம்? தமிழ்நாட்டுல ஏறத்தாழ 18 பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தரே இல்லை. அவங்களுக்கே டிகிரி சர்டிபிகேட் துணைவேந்தருடைய கையொப்பம் இல்லாம தானே தந்துட்டு இருக்கோம். இது என்ன அதிசயம் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு 300 நடுநிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லை. 800க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லை. 18க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் 208 கிராமப்புற பள்ளிகளை, நடுநிலை பள்ளிகளை மூடு விழா நடத்திவிட்டு வெட்கமில்லாமல் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று கொண்டாடுகின்ற ஒரு கோமாளித்தனமான செய்கையை இந்த அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இவர் எப்படிப்பட்ட ஒரு பச்சை பொய்யை, துரோகத்தை நியாயப்படுத்துகிறார், மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா தரப்பு மக்களும் கொந்தளித்திருக்கிறார்கள், கொதித்தெழுந்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஆட்சியினுடைய அவலங்களை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வரும்? இந்த தேர்தலில் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த மக்கள் தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உழைத்து 7.5 விழுக்காடு கிராமப்புற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீடு வழங்கி இன்றைக்கு ஆண்டுக்கு 600-700 மருத்துவர்களை எந்தவித பின்புலமும் இல்லாத ஒரு ஏழை குடியானவன் வீட்டு, அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாதவன் வீட்டு குழந்தையை கூட மருத்துவராக்க முடியும் என்ற சாதனையை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத சாதனையை, இன்றைக்கு நீட்டின் பயத்திலிருந்து மக்களை மீட்டு மருத்துவர்களாக்கி இன்றைக்கு சாதனை படைத்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சரானால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக கல்வியில் மட்டுமல்ல, மருத்துவத்தில் மட்டுமல்ல, தொழில்துறையில் மட்டுமல்ல, விவசாயத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எனவே எத்தனை கனவுகள் கண்டாலும்,
எத்தனை மாபெரும் கனவுகளை திட்டங்களை உருவாக்கினாலும் மு.க.ஸ்டாலின் அவருடைய கட்சி அவருடைய கூட்டணி வருகின்ற தேர்தலில் துடை தெரியப்படும் என்பதை மக்கள் தெரிவிக்க காத்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மக்களுக்கு ஒரு ஆதரவாக ஆறுதலாக எடப்பாடியார் இருக்கிறார். அவர் ஆட்சி அமைப்பார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.